வணக்கம். இன்னைக்கு மே மாதம் 31 செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால செவ்வாய் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமான் கோயிலில் போய் வழிபாடு செய்யணும். யார் என்ன வழிபாடு? உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா? உங்கள் ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா? உங்கள் பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையா? அல்லது பிறந்த தேதி 9 அல்லது 18 அல்லது 27 அல்லது தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா? சொந்த வீடோ வாடகை வீடோ? அல்லது தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளரா? அல்லது தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீடு அல்லது நிலம் விற்கணும் அல்லது வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் முருகப்பெருமான் கோயிலில் போய் பசுநெய்யினால் தீபம் போடுங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. ஆமாங்க. உங்கள் நட்சத்திரம் அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமா? அல்லது பிறந்த தேதி 7 அல்லது 16 அல்லது 25 விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டால் கேது தோஷம் விலகும், சுறுசுறுப்பு அதிகமாகும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்கு மட்டுமில்லை, கேது பகவானுக்கும் உரியது. அதனால் இன்றைக்கி நவகிரக சன்னதியில் தீபம் போடுறவங்க சூரியனுக்கு ஒரு தீபம் போடணும், செவ்வாய் பகவானுக்கு ஒரு தீபம் போடணும், கேது பகவானுக்கு ஒரு தீபம் போடணும். கேது பகவான் இன்னும் ஒரு வருஷத்துக்கு சில ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அந்த ராசிகள் எவை? தனுசுக்கு உதவி செய்கிறார், மேஷத்துக்கு உதவி செய்கிறார், துலாம்க்கு உதவி செய்கிறார், கன்னிக்கு உதவி செய்கிறார். கன்னிக்கு உதவி, துலாமுக்கு உதவி, தனுசுக்கு உதவி, மேஷத்துக்கு உதவி. மீதமுள்ள ராசிக்காரர்கள் விநாயகர் பெருமானுக்கு பசுநெய்யினால் தீபம் போட்டால் தப்பிச்சுக்கலாம், கேது தோஷம் விலகும், சுறுசுறுப்பு அதிகமாகும். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 10:30 to 12. செவ்வாய்க்கிழமையில் கல்யாணம் தவிர எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம். குறிப்பாக அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். சகோதர சகோதரர்களோடு சமாதானம் பேச செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். வீடு பூமிக்கு அட்வான்ஸ் கொடுக்க செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். ரிசப்ஷன் வைக்கிறதுக்கும் செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். கல்யாண ரிசப்ஷன், கல்யாணம் தவிர எல்லா நல்ல காரியங்களையும் செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம். கல்யாணமே நல்ல காரியமானு பல பேர் கேட்குறாங்க. எனவே செவ்வாய்க்கிழமைய செவ்வாய்னா வெறும்பாய் அப்படின்லாம் சொல்லாதீங்க, அது தப்பு. எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை ஓரளவுக்கு பரவாயில்ல. பெருசாக வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. ஆனாலும் மனசில் ஒரு நிம்மதி இல்லை. அதை போக்குறதுக்கு என்ன பண்ணுறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் காலையிலையும் சாயந்தரமும் பசுநெய்யினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. என்ன மந்திரம்? ஓம் காசியபரே போற்றி, காசியபரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருங்க. அனுகூலமான எண் 1, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள். 12 ராசிகள்லேயே மன திட்டம் உங்களுக்கு தாங்க அதிகம். மலையை அசைச்சிடலாம், உங்கள் மனசை அசைச்சிட முடியாது. அப்படிப்பட்ட ஆள் நீங்கள். சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமல் அடிப்பீங்க. எதிரிகளும் உதவி செய்கிறார்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 4, 6, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் இதனாலெல்லாம் கலக்கிறீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 7, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம். தூரத்திலிருந்து நீ செய்து உண்டு. பெண்களுக்கு முன்னேற்றம் உண்டு. நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 5, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். பசு நெய்யினால் காலையிலையும் சாயந்தரமும் மறந்துடாதீங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது.
கன்னி ராசிக்கார நேயர்களை கலக்கலான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது, பேச்சு சாமர்த்தியம், நிதானம், இது ரெண்டும் உங்களுடைய பலம், நல்ல வாழ்க்கை, சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், மனசு நிம்மதியாக இருக்குது, வீண் செலவு கிடையாது, அறிவு கூர்மையாக இருக்குது, மனசு தட்டமாக இருக்குது, கலகிறீங்க, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், தைரியம் நிறைய இருக்குது, பிரமாதமான வாழ்க்கை இன்னைக்கு. அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், கலகிறீங்க, சுறுசுறுப்பு, வேகம், பிடிவாதம் எல்லாம் இருக்குது, விடாமுயற்சி இருக்குது, வழக்கமான உள்பயம் இல்லை, ஜெயிக்கிறீர்கள், நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், கலக்கிறீங்க, சந்தோஷம், முன்கோபம் கிடையாது, அறிவு தெளிவாக இருக்குது, புத்தி கூர்மையாக இருக்குது, மனசு தட்டமாக இருக்குது, சொல்லியும் அடிப்பீங்க சொல்லாமையும் அடிப்பீங்க, நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை கவனமாக இருங்க, தேவையற்ற வம்பு வரும், பேச்சினால சிக்கல் பெருசாகும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால் காலையிலையும் சாயந்தரமும் நெய் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிகிட்டே இருங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினைங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 3. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை. கும்பராசிக்கார நேயர்களை நேரமும் பணமும் வீணாக செலவாகும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது, பின்னாடி தான் தெரியும். ஏமாறாமல் எப்படி இருக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை அறையிலையும் பசுனையினால் தீபம் போடுங்க, காலையிலையும் சாயந்தரமும். ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. கடன் கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம். கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும். பெரிய விலையுள்ள பொருளை இன்னைக்கு வாங்க வேண்டாம், கவனமாக இருங்க பண விஷயத்தில். அனுகூலமான எண் உங்களுக்கு 3. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், கலகிறீங்க, மனசு தட்டமாக இருக்குது, அறிவு கூர்மையாக இருக்குது, கலகிறீங்க, சந்தோஷமான நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் என்னங்க குறைச்சல, எங்கள் கண்ணே பட்டுரும், நல்ல நாள். அனுகூலமான எண் 5, 9. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 10:30 12. கல்யாணமான மேஷராசிக்கார நேயர்களை கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே மேஷமாக இருந்தாலோ அல்லது மேஷம் கன்னியாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. கல்யாணமான விருச்சிக ராசிக்கார நேயர்களை கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே விருச்சிகமாக இருந்தாலோ விருச்சிகம் மிதுனமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. மேஷம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே பவளம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. மோதிரத்திற்கு பூஜை இருக்குது, எப்படி பண்ணணும் ஜோசியரை கேட்டுக்கோங்க. தெற்கு பார்த்த வாசல் மேஷ ராசிக்கு, கடகராசிக்கு, விருச்சிக ராசிக்கு, சிம்ம ராசிக்கு ரொம்ப ராசியானது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏனென்றால் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் செவ்வாய் ரொம்ப உதவியாக இருப்பார். செவ்வாய் தோஷம் போவதற்கும் நிலம் வீடு பூமி சம்பந்தப்பட்ட தோஷம் போவதற்கும் நவகிரக சன்னிதியில் தீபம் ஏற்றுறவங்க சூரியனுக்கு ஒரு தீபம், செவ்வாய் பகவானுக்கு ஒரு தீபம், கேது பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான் கோயிலில் போய் உட்கார்ந்து விநாயகர் அகவல், கந்தரசஷ்டி கவசம் அல்லது திருமுருகாற்றுப்படை அல்லது கந்தர் அனுபூதி அல்லது கந்தர் அலங்காரம் அல்லது திருப்புகழ் படிப்பது நல்லது, புரிஞ்சாலும் புரியாட்டியும். அதனால் அனுபவத்தில் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத மறக்க வேண்டாம். திரும்பவும் சொல்கிறோம்,
இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 10:30 இருந்து 12. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.